முரளி லலிதா கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி பையில இருந்து எதையோ எடுக்க அது தவறுதலா கீழே விழுந்ததும் அதை எடுக்கிறதுக்காக முட்டி போட ப்ரப்போஸ் பண்ண போறானோன்னு நினைச்சு லலிதா சந்தோஷப்பட கீழே விழுந்ததை எடுத்து ரிமோட்னு சொன்னதும் புஷ்னு போயிட நினைச்சேன் இந்த ரொமான்ஸ் எல்லாம் உனக்கு எங்க வரப்போகுதுன்னு புலம்பிட்டு என்ன சர்ப்ரைஸ்னு கேக்குறா. அப்ப அந்த ரிமோட் சுவிட்ச் ஆன் பண்ணதும் ஒரு கார்ல இருந்து லைட் எரியுது. அப்புறம் அந்த கார்ல ஏற சொல்லி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க லலிதாவும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றா. கடைசியா நான் என் அம்மா அப்பா ஆச்சு கூட இந்த கார்ல போகும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல எங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனா இன்னும் இந்த கார்ல அவங்களோட மூச்சு காத்து இருக்க மாதிரி தோணும்னு எமோஷன் ஆக லலிதா அப்படியே ஒரு ரவுண்டு போலாமான்னு கேக்குறா. முரளியும் சரின்னு கூப்பிட்டு போயிட்டு வந்தா லலிதா கார்லயே தூங்கலாமான்னு கேட்க முரளியும் சரின்னு சொல்லி 2 பேரும் அங்கேயே தூங்குறாங்க. இங்க ஸ்டேஷனுக்கு பீம்ஜி வர சிவகுமார் உனக்கு இன்சூரன்ஸ் பணம் வேணுமா வேணாமான்னு கேட்க பீம்ஜி ஒரு சேட்டு கடையில வண்டி புக்கை வச்சு 20,000 பணம் வாங்கியிருக்கேன், 10,000 கட்டிட்டேன், மிச்சம் 10,000 கட்டினாதான் சேட்டு வண்டி புக்கை கொடுப்பான், வண்டி புக் இல்லைன்னா நீங்க கேஸ் எடுக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் சொல்லலேன்னு சொல்ல முரளி எந்த அடகு கடைன்னு கேட்க முரளி வண்டியை வச்சு மாட்டினா அதே கடையை பீம்ஜியும் சொல்ல வண்டி புக்கை வச்சு காசு வாங்கினதுக்கு ரசீது வாங்குனீங்களா இல்லையான்னு கேட்க பீம்ஜி ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அர்ஜென்டா தேவைப்பட்டதுனால ரசீது வாங்க மறந்துட்டேன்னு சொல்றாரு. இதை சொன்னதும் அடகு கடை சேட்டு மேல முரளிக்கு டவுட் வர இத ராஜா கிட்ட சொன்னதும் சேட்டை தூக்கிட்டு வர சொல்றான். இங்க கடைக்கு முரளி வந்து பார்த்தா சேட்டு கடையை போட்டுட்டு எஸ் ஆயிட்டான். இதையும் ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண வீட்டு பக்கம் போய் விசாரிக்க சொல்றான். அப்புறம் ராஜா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சேட்டு பொண்டாட்டி டான்ஸ் ஆடுனதை பார்த்துட்டு ஸ்பென்சியை கூப்பிட்டு இது சேட்டு, இது சேட்டோட ஒய்ஃப், இவங்களை தேடிதான் முரளியும் போயிருக்கா, நீயும் இந்த அட்ரஸ்ல வேகமா போய் பாருன்னு சொல்லி அனுப்புறான். முரளி எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவங்க கிடைக்கல என்னதோ ராஜா கிட்ட வந்து சொல்ல ராஜா கேம்ல தோத்துட்டேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். முரளி இந்த கேஸ் நினைச்சு டென்ஷன்லயே இருக்க அப்ப லலிதா எதையோ வாங்கிட்டு வந்து என்னாச்சு இவனுக்குன்னு கேக்குறா. ராஜாவும் அவன் எப்பயுமே இப்படிதாமா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவான்னு சொல்ல சார் உங்ககிட்ட தான் இப்படி, நீங்க இல்லாதப்போ என்கிட்ட நல்லா தான் பேசுவான்னு சொல்ல ஐயோ போட்டு விட்டாளேன்னு அப்படியெல்லாம் இல்ல நம்பாதீங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப லலிதா பாக்ஸ ஓபன் பண்ணதும் கேக் இருக்கிறத பார்த்துட்டு யாருக்காவது பிறந்த நாளான்னு கேட்க நான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன்ல அதுக்காக தான் சொல்லி கேட்க வெட்ட ராஜா வேகமா கையை நீட்ட ராஜாவை கண்டுக்காம முரளிக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறா. நானும் இங்க ஒருத்தர் இருக்கேன்னு சொல்ல சாரி சொல்லிட்டு ராஜாவுக்கு கேக்க கொடுத்துட்டு கிளம்புறா. அப்ப கவிஞனங்க வந்து அந்த பெட்ரோல் பங்குக்கு 2 டூரிஸ்ட் வேன் வந்திருக்கு. அதுல ஒரு வேன்ல வந்தவங்க பயங்கரமா குடிச்சிட்டு ரகலை பண்ணிருக்காங்க. 2 வண்டியோட நம்பரை வச்சு எந்த டிராவல்ஸ்னு கண்டுபிடிச்சு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு போக முரளி ஃபர்ஸ்ட் ஒரு டிராவல்ஸுக்கு கால் பண்ணி கேட்க அவன் என்ஆர்ஐ ஃபேமிலி ஒண்ணு நம்ம வண்டி எடுத்துட்டு போனாங்கன்னு கேஷுவலா பேசுறான். இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டா அவன் எவனோ பிராங்க் பண்றான்னு நினைச்சிட்டு போலீஸ்னு போய் சொல்லி என்ன லந்து பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல நாய் கத்துற மாதிரி ரிவர்ஸ் டியூன் கேட்க அந்த வேன் இவங்களோட டிராவல்ஸ் தான் கண்டுபிடிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.